இருக்குன்னா மயிலாப்பூர் தான் போய்கிட்டு இருக்கோம். மயிலாப்பூர்ல என்ன வாங்க போறோம்னா மினியேச்சர் திங்ஸ் தான் வாங்க போறோம். மினியேச்சர் திங்ஸ் கடையில வந்து என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நான் அந்த கடையில என்னென்ன திங்ஸ் வாங்கணும் உங்ககிட்டயும் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஏன் இங்கே வந்திருக்கேன்னா எனக்கு குக் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால மினியேச்சர் திங்ஸ் வாங்க வந்திருக்கேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மயிலாப்பூரில் தான் இருக்கோம். மயிலாப்பூரில் நார்த் மாடா ஸ்ட்ரீட்டில் இந்த கடை இருக்குது. இந்த கடை நேம் என்னென்னா ஜம்ஜம் ஸ்டீல் ஹவுஸ். இந்த கடையில் எல்லா மினியேச்சர் திங்ஸும் கிடைக்கும். வாங்க என்னென்ன திங்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். உண்மையிலேயே இங்கே நிறைய பொருட்கள் இருக்குது, விலையும் கம்மியாக இருக்குது. வாங்க இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா இருக்கு. கடாய் இதுலலாம் இருக்குல்ல. இப்போ இருக்குல்ல, எனக்கு இந்த பிளாக் அது வாங்கிக்கலாம். இந்த கடையோட ஓவர்வியூ பார்த்துடலாம் வாங்க. அடிங்க, தண்ணி அடிங்க. ஸ்லோவா நல்லா இருக்கா? இது வந்து குட்டி அழகான ஃப்ரையிங் பேன். பாத்தீங்களா, இது வந்து குடம், வாளி, தட்டு, செம்பு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து குட்டியான அழகான ஒரு சின்ன அடுப்பு. இது வந்து பிராஸில் இருந்ததுனால ரொம்ப ரேட்டாக இருந்தது. அதனால வந்து நாங்கள் மண்பானை அடுப்பு தான் வாங்கினோம். நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் மண் செட் அடுப்பு. இதுதான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பிரியாணி அண்டா செட்டு. இதில் வந்து சைஸ் வாரியாக இருந்தது. இதில் நீங்கள் கொஞ்சமாகவும் சமைக்கலாம், நிறையாவும் சமைக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து குட்டியான அழகான அடுப்பு. இதில் வந்து எண்ணெய் ஊற்றுனா எரியும்னு சொன்னாங்க. இப்போ நான் காமிச்சேன் இல்லையா பிரியாணி செட்டு, அதுலேயே இதில் வந்து அலுமினியம்னால நாங்கள் வாங்கலை. இந்த மினியேச்சர் குக்கிங்கில் ரொம்ப முக்கியமானதே இந்த அடுப்பு தான். இந்த அடுப்பு ரொம்ப குவாலிட்டியாக வச்சுருந்தாங்க, நாங்கள் வாங்கிட்டோம். அடுத்து பார்க்க போகிறது வந்து இந்த கடாய். இந்த கடாயில் ரியலாக குக் பண்ணலான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நாங்கள் வாங்கிட்டோம். நீங்கள் பார்த்த அதே குவாலிட்டியில் தோசை கல்லும் இருந்தது, அதையும் நாங்கள் வாங்கிட்டோம். சீக்கிரமாக அந்த கல்லில் உங்களுக்கு தோசை சுட்டு காமிக்கிறேன். இது ஒன்று வாங்கிக்கிறியா? இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து சப்பாத்தி பூரிக்கட்டை. இந்த சப்பாத்தி பூரிக்கட்டை வந்து செம்ம குவாலிட்டியாக இருந்தது. இதில் நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு சப்பாத்தி பூரி சுட்டு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இது வந்து அழகான அஞ்சரை பெட்டி. காமிங்க. சூப்பர். பால் எடுத்தது, இது வந்து வடிகட்டு. ஓகே. இங்கே வந்து மினியேச்சருக்கு தேவையான கரண்டிலாம் கிடச்சிது. என்னென்ன கரண்டினா தோசை கரண்டி, குழம்பு கரண்டி, சோறு கரண்டி, ஜெல்லி கரண்டி. எது எடுத்தாலும் பெருசாக எடுங்க.
இந்த கடையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த குக்கர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து ரியலாக குக்கிங் பண்ணலான்னு சொன்னாங்க. எனக்கும் இதில் குக் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் சீக்கிரமாக உங்களுக்கு குக் பண்ணி காட்டுறேன். இப்படி போடணுன்னா மறுபடியும் இந்த எடுத்துட்டு கையில் உள்ளே போடணும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து சாதம் வெடிக்கிற பாத்திரம். இது வந்து குவாலிட்டியாக இருந்தது. இதையும் நாங்கள் வாங்கிட்டோம். இது வந்து டின்னர் செட். அப்படியே ரோல் பண்ணு கையில். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஹாட் பாக்ஸ். இது ரியலாகவே ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. இதை நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். வாவ். அப்படியே ஒரு தட்டி எடு. அழகா இன்னொரு தட்டி 3 தட்டு இருக்கு. இட்லி வருமாங்க இதில்? போடுங்க. வரும் சார். இது வைக்கணும். அது மேலே மூடுங்க. இது வந்து கிடுக்கி. காமிங்க. ஓகே, எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. திருப்பி காட்டு. இது எவ்வளோ வருது? கீழே வருது. கீழே வருது. ப்ளூ கலரு. காசுலாம் இதுக்குள்ள இருக்கு. கீழே தான் வேணும். க்ளோஸ் பண்ணிவிடு. அப்ப எனக்கு இது திறந்து காமி. இதுலயும் வந்து காசு இருக்கு. இதுல வந்து ட்ரா. க்ளோஸ். சூப்பரா இருந்தது. ஓ, பின்னாடி ஓப்பன் இருக்கா? உண்டியல் மாதிரி. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து அரிசி பருப்பு போட்டு வைக்கிற பாத்திரம். இது ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குல்ல? 3 கிண்ணம் போடுங்க. சைஸ் வரையா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. கிளாஸ் கப்பு கியூட்டா இருக்கு. வந்து ஜக்கு கப்பு பிளேட். இந்த சைடு வந்து இன்னும் சின்னது. ஓகே. திருப்பி காட்டு. அப்படியே தட்டு. அப்ப எத்தனை தட்டு? 4 வாங்கிக்கிறீங்களா? எல்லாம் அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எடுத்து வச்சுருங்க. அஞ்சரை பெட்டி. உண்மையிலே இதுல காத்து வருது. ஓகே.
தான். எது நல்லா இருக்கு? எனக்கே தான் ஹாய், உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? சொல்ல மாட்டீங்களா? கேளுமா அக்ஷயா பேர். பத்மபிரியாவா? வெரி குட். பாய் சொல்லு அங்கிளுக்கு. அவரை கூப்பிடுங்க, அவரை கூப்பிட்டு பாய் சொல்லுங்க. செம்மையா மழை பெய்யுது. இங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகிற வழியில் நியூ இயர்க்காக லைட்ஸ் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் பாய். இங்க பாத்தீங்களா குடம், இது இங்க பாத்தீங்களா குடம், வாளி, சொம்பு, வாளி, செம்பு சொல்லுவோம். செம்பு இது பாத்தீங்களா, இது சொம்பு, கொம்பு, செம்பு செம்பு. இது வந்து செம்பு, குடம், வாளி, தட்டு. ரெடியா? பாத்தீங்களா, இது வந்து குடம், வாளி, தட்டு, செம்பு. ஐயோ ஆத்தா அல்ல கட்டாத ஆத்தா. ஆக்சுவலா இப்ப இந்த டைலாக் வந்து என்னன்னா, இப்ப அடுத்து நீங்க பாக்குறது வந்து ஒரு சூப்பரான அழகான ஒரு அடுப்பு. அடுத்து பார்க்க போறது என்னன்னா, சூப்பரான குட்டியான அழகான ஒரு அடுப்பு. ஆனா அது வந்து அடுத்து பார்க்க போறது பிராஸ்ல இருக்கனால ரொம்ப விலை ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால நாங்க வாங்கல. நாங்க வந்து மண் அடுப்பு தான் வாங்கியிருக்கோம். ரெடியா? ரெடியா? அடுத்து நீங்க பார்க்க போறது வந்து ஒரு குட்டியான அழகான இப்ப வந்து நீங்க பார்க்க போறது ஒரு குட்டியான அழகான, இது வந்து குட்டியான அழகான சின்ன அடுப்பு. இதுல வந்து இதுல ஓவர் கான்பிடன்ஸ். இது வந்து சின்ன அப்படின்ட்டு போனேன். இப்போ அப்ப இல்ல நீ சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையும் சொல்றேன். அப்ப நான் சொல்றதை கேட்டு முடிச்சு எங்கயாவது ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் சொல்றேன். என்னன்னா இப்ப நீங்க பாக்குறது வந்து குட்டியான அழகான சின்ன அடுப்பு. இதுல வந்து அவங்க சொன்னாங்க எண்ணெய் ஊத்தி தேங்காய் எண்ணெய் வந்து ஊத்தி சமைச்சா வரும்னு சொன்னாங்க. தேங்காய் எண்ணெய் ஊத்துனா எரியும்னு சொன்னாங்க. நாங்க இன்னும் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணும்போது வீடியோல காமிக்கிறோம். ரெடியா? மினியேச்சர் குக்கிங்ல தேவையான முக்கியமானது அடுப்புதான். அடுப்புதான். நம்மளோட மினியேச்சர் குக்கிங்ல தேவையானது அடுப்புதான். அந்த அடுப்பு இவங்க ரொம்ப குவாலிட்டியா வச்சிருந்தாங்க. அதை நாங்க வாங்கிட்டோம். நம்மளோட மினியேச்சர் குக்கிங் ஸ்டார்ட் ஆகலையே. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பேசிட்டு இங்க பாருங்க. நம்மளோட மினியேச்சர்ல ரொம்ப தேவையான மினியேச்சர் குக்கிங்ல இந்த இங்க வச்சுக்கோங்க. சரியில்லை அப்படி மாதிரி. சரியா? மினியேச்சர் குக்கிங் ஜூஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணுமா? வாங்க. பேசுனது 5 நிமிஷம், குடிக்கிறது 10 நிமிஷம். வாங்கல அப்படியே கண்டினியூ பேசு. நாங்க வந்து மண் அடுப்பு தான் வாங்கியிருக்கோம். மண் அடுப்பு தான். சரியா? சரி அத தனியா பேசி. இல்ல இப்போ நீங்க பார்க்க போறது ஒரு வந்து அழகான குட்டியான சுட்டிலாம் இல்ல, நெத்தி சுட்டிலாம் இல்ல. இப்ப நீங்க பார்க்க போறது வந்து அழகான குட்டியான அடுப்பு. இந்த அடுப்பு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான்றதுனால நாங்க வாங்கல. காஸ்ட்லியா இல்லையா? காஸ்ட்லியா தான் போன பிக் பாஸ்லயே போயிட்டாங்க. எதுக்கு இப்ப லாஸ்ட்லியா வந்தாங்க? இப்போ காஸ்ட்லியாவா? காஸ்ட்லியா ரெடி? இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப நாம இல்ல, இப்ப நம்ம பார்க்க போறோம். ரெடி? இப்ப நம்ம பார்க்க போறது வந்து சின்ன
அதுக்கு ஒரு குட்டி யானை. எங்க இப்ப குட்டி யானை சின்ன யானை தான் வந்துச்சு. ரெடி? அழகான அடுப்பு. ஓகே. இப்ப நான் காமிச்சேன் இல்லையா பிரியாணி செட்டு, அதுலயே இல்ல அமலீனான்னு ஒரு ப்ராடக்டே கிடையாது. அதுலயே அமலீனா வேற, அத வேற நீ வாங்கல. எனக்கே சிரிப்பு வருது.